கவிதை ரசிகன் கவிதை ரசிகன் மீண்டும் தொடங்கும் இடுக்கு மீண்டும் தொடங்கும் இடுக்கு. ஈழத்து கவிதை வரலாற்றினுடைய ஆரம்பம் ஈழத்து பூதந்தேவனாரில் ஆரம்பமாவதாக சொல்வார்கள். அவர் எங்களுடைய காலங்களுக்கு முந்தியவர், அதாவது மிக நீண்ட காலத்துக்கு முன் தோன்றிய ஒரு புலவர் தான் ஈழத்து பூதந்தேவனார். ஆனால் ஈழத்து தமிழ் கவிதையினுடைய ஒரு செழுமையான ஆரம்பமாக 50களை சொல்வார்கள். 1950கள் அந்த காலப்பகுதியிலே சொல்லுவார்கள். பாரதிக்கு பின்னான அந்த காலப்பகுதியிலே தான் ஈழத்தினுடைய கவிதையினுடைய ஒரு மீள்பாய்ச்சல் ஆரம்பமானதாக சொல்வார்கள். அதனுடைய மும்மூலவர்களாக அல்லது அந்த ஈழத்து கவிதையினுடைய மும்மூர்த்திகளாக மகாகவி, முருகையன், நீலாவணன் ஆகியோரை பொதுவாக எல்லோருமே கூறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் மூவரும் கிட்டத்தட்ட சமகாலத்தவர்கள். இந்த காலப்பகுதியிலே தான் தங்களுடைய கவிதை முயற்சிகளை ஆரம்பித்தவர்கள். அவர்களிலே மகாகவி ஒரு தனித்துவம் மிக்கவர். ஈழத்து தமிழ் கவிதையினுடைய மிக மூத்த ஒரு முக்கியமான கவிதை அடையாளமாக மகாகவி கருதப்படுகிறார். அவருடைய மிக பிரபலமான கவிதைகள் பல இருக்கின்றன. அவருடைய தேரும் திங்களும் அல்லது பல கவிதைகள், அவருடைய பெருமை கூறுகின்ற பல கவிதைகள் இருக்கின்றன. மகாகவியினுடைய முழுமையான கவிதைகள் மகாகவி கவிதைகள் என்று நூலாக அண்மையிலே வெளிவந்திருக்கிறது. மகாகவியினுடைய பெருமை அல்லது மகாகவியினுடைய அந்த கவிதையினுடைய தனித்துவம் என்பது, அதாவது ஒரு தனி அடையாளம் மிக்க கவிதைகளை மகாகவி பாடியிருக்கின்றார். ஈழத்து கவிதையிலே இந்த பேச்சோசை பாங்கான கவிதைகளை பாடிய கவிஞர்களிலே மகாகவிக்கு முதலிடம் இருக்கிறது. அவருடைய தொடர்ச்சியாகத்தான் ஏனைய கவிஞர்கள் எல்லோருமே பாடியிருக்கிறார்கள். அது முருகையனாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த பல கவிஞர்கள் அந்த பேச்சோசை பாங்கை அவர்கள் அடியொற்றி பாடியிருக்கிறார்கள். யாழ்ப்பாண மண்ணினுடைய தனித்துவ வாசம் அந்த மகாகவியினுடைய கவிதைகளிலே அநேகமாக நாங்கள் மிகவும் இலகுவாக அடையாளம் கடத்தலாம். அந்த சொல்லாட்சிகளாக இருந்தால் என்ன, எங்களுடைய அந்த யாழ்ப்பாண மண்ணினுடைய தனிப்பெரும் அடையாளங்களை எல்லாம் அந்த மகாகவியினுடைய கவிதை மிகவும் இலகுவாக இலாவகமாக சொல்லி செல்வதை நாங்கள் பார்க்க முடியும். மகாகவியினுடைய மிகவும் பிரபலமான கவிதை ஒன்று இருக்கிறது, மீண்டும் தொடங்கும் இடுக்கு. இந்த கவிதையும் இந்த யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கின்ற மக்களுடைய விடாமுயற்சி, அவர்களுடைய கடுமையான உழைப்பை பெரிதும் வியந்து போற்றுகின்ற ஒரு கவிதையாக இருக்கிறது. இந்த கவிதை பலராலும் சிலாய்க்கப்படுகின்ற ஒரு கவிதை, பல நூல்களிலே வெளிவந்த கவிதை, ஒரு மிகவும் பிரபலமான மிகவும் முக்கியமான ஈழத்து கவிதைகளிலே ஒரு கவிதையாக விளங்குகிறது. மீண்டும் தொடங்கும் இடுக்கு. மப்பன்றி கால மழை காணா மண்ணிலே சப்பாத்தி முள்ளும் சரியாய் விளையாது, ஏர் ஏறாது, காலை இழுக்காது, எனினும் அந்த பாறை பிளந்து பயன் விளைப்பான் என்னூரான். மப்பன்றி கால மழை காணா மண்ணிலே சப்பாத்தி முள்ளும் சரியாய் விளையாது, ஏர் ஏறாது, காலை இழுக்காது, எனினும் அந்த பாறை பிளந்து பயன் விளைப்பான் என்னூரான். ஆழத்து நீரு ககழ்வான் அவன், நாற்று வாழத்தன் ஆவி வழங்குவான், ஆதலால் பொங்கி வளர்ந்து பொலிந்தது பார் நன்னெல்லு. ஆழத்து நீருக்கு அகழ்வான் அவன், நாற்று வாழத்தன் ஆவி வழங்குவான், அதலால் பொங்கி வளர்ந்து பொலிந்தது பார் நன்னல்லு. தங்க நகைகள் தலை கணிந்த பெண்களே கூடி குனிந்து கும்மி கொட்டுவதும், காதினிக்க பாடி கவலை பறக்கச் செய்கின்றதும் போல், முற்றி மனிதன் முயற்சிக்கு இறை கொடுக்கும் பொற்காசாம் நெல்லு பொதி சுமந்து கூத்தாடும் அந்த பயிரின் அழகை அளந்தெழுத எந்த சொல் உண்டாம் உமக்கு. ஆழ நீருக்கு அகழ்வான் அவன், நாற்று வாழத்தன் ஆவி வழங்குவான், ஆதலால் பொங்கி வளர்ந்து பொலிந்தது பார் நன்னெல்லு. தங்க நகைகள் தலை கணிந்த பெண்களே கூடி குனிந்து கும்மி கொட்டுவதும், காதினிக்க பாடி கவலை பறக்கச் செய்கின்றதும் போல், முற்றி மனிதன் முயற்சிக்கு இறை கொடுக்கும் பொற்காசாம் நெல்லு பொதி சுமந்து கூத்தாடும் அந்த பயிரின் அழகை அளந்தெழுத எந்த சொல் உண்டாம் நமக்கு. அவ்வுழைப்பாளி உள்ளம் நெகிழ்ந்தான். ஒரு கதிரை கொத்தாக கிள்ளி முகந்தான் கிறுகிறுத்து போகின்றான்.
வாடும் வயலுக்கு வார்க்கா முகில், வாடும் வயலுக்கு வார்க்கா முகில், கதிர்கள் சூடும் சிறு பயிர் மேல் சோவென்று நள்ளிரவில் கொட்டும், உடன் கூடும் கொலை காற்றும் தானுமாய் 8 திசையும் நடுங்க முழங்கி எழும். வாடும் வயலுக்கு வார்க்கா முகில், கதிர்கள் சூடும் சிறு பயிர் மேல் சோவென்று நள்ளிரவில் கொட்டும், உடன் கூடும் கொலை காற்றும் தானுமாய் 8 திசையும் நடுங்க முழங்கி எழும். ஆட்டத்து மங்கையர் போல் அங்கு மொய்த்து நின்ற பயிர் பாட்டத்தில் வீழ்ந்தழிந்து பாழாகி போய்விடவே, கொள்ளை போல் வந்து கொடுமை விளைவித்து வெள்ளம் வயலை விழுங்கிற்று. ஆட்டத்து மங்கையர் போல் அங்கு மொய்த்து நின்ற பயிர் பாட்டத்தில் வீழ்ந்தழிந்து பாழாகி போய்விடவே, கொள்ளை போல் வந்து கொடுமை விளைவித்து வெள்ளம் வயலை விழுங்கிற்று. கொள்ளை போல் வந்து கொடுமை விளைவித்து வெள்ளம் வயலை விழுங்கிற்று. பின்னர் அது வற்றியதும் ஓயா வலக்கரத்தில் மண்வெட்டி பற்றி அதோபார் பழையபடி கிண்டுகிறான். ஆட்டத்து மங்கையர் போல் அங்கு மொய்த்து நின்ற பயிர் பாட்டத்தில் வீழ்ந்தழிந்து பாழாகி போய்விடவே, கொள்ளை போல் வந்து கொடுமை விளைவித்து வெள்ளம் வயலை விழுங்கிற்று. பின்னர் அது வற்றியதும் ஓயா வலக்கரத்தில் மண்வெட்டி பற்றி அதோபார் பழையபடி கிண்டுகிறான். சேர்த்தவற்றை முற்றும் சிதற வைக்கும் வானத்தை பார்த்தயர்ந்து நிற்கும் பழக்கமற்றோன் வாளி, அவன் ஈண்டு முதலில் இருந்து முன்னேறுதற்கு மீண்டும் தொடங்கும் மிடுக்கு. ஆட்டத்து மங்கையர் போல் அங்கு மொய்த்து நின்ற பயிர் பாட்டத்தில் வீழ்ந்தழிந்து பாழாகி போய்விடவே, கொள்ளை போல் வந்து கொடுமை விளைவித்து வெள்ளம் வயலை விழுங்கிற்று. பின்னர் அது வற்றியதும் ஓயா வலக்கரத்தில் மண்வெட்டி பற்றி அதோபார் பழையபடி கிண்டுகிறான். சேர்த்தவற்றை முற்றும் சிதற வைக்கும் வானத்தை பார்த்தயர்ந்து நிற்கும் பழக்கமற்றோன் வாளி, அவன் ஈண்டு முதலில் இருந்து முன்னேறுதற்கு மீண்டும் தொடங்கும் மிடுக்கு. ஈண்டு முதலில் இருந்தும் முன்னேறுதற்கு மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்று எங்களுடைய இந்த யாழ் மண்ணினுடைய கடுமையான நில நெருக்கடியை தாண்டி தன்னுடைய விடாமுயற்சியினாலே, தங்களுடைய வேர்வையினாலே அந்த விவசாயிகள் உழைக்கின்ற உழைப்பு, அந்த உழைப்பாலே கிடைத்த பலனை கண்டு அவர்கள் மகிழுகின்ற தருணம் என்றாலும், காலநிலை அவர்களை எய்த்து அவர்களுடைய பயிர் பச்சைகளை பாழாக்கிய போதும் அதை கண்டு சோர்ந்து போகாமல் மீண்டும் தங்களுடைய முன்னேற்றத்திற்காக அந்த உழைப்பை மீண்டும் கையில் எடுத்து முயல்கின்ற அந்த முயற்சியை மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்ற இந்த அழகான கவிதையிலே மகாகவி சொல்லுகிறார். இந்த கவிதை கலிப்பா வகையைச் சேர்ந்தது என்றாலும் கலி பாவிலே இருக்கின்ற தலை ஒழுங்கு மாறாமல் மிகவும் அழகாக இந்த பா அமைந்திருக்கிறது. கலி யாப்பு வகையிலே வருகின்ற இந்த பாட்டு உண்மையிலே எங்களுடைய மண்ணினுடைய பெருமை பேசுகின்ற பாடலாக, எங்களுடைய மண்ணினுடைய உழைப்பாளர்களுடைய பெருமை பேசுகின்ற பாடலாக, எங்களுடைய மண்ணினுடைய தனித்துவ அடையாளங்களை விதந்தோற்றுகின்ற பாடலாக அமைகிறது.